ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டூ வைல் லூப் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டூ வைல் லூப் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைல் லூப் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனால் டூ வைலோட சின்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டூ வைல் லூப்போட ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா அதுதான் இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. டூ வைல் லூப் கிட்டத்தட்ட வைல் லூப் எப்படியோ அதே மாதிரி தான் டூ வைல் லூப்பும். ஆனால் என்ன அப்படின்னா வைல் லூப்பில் நமக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் டூ வைல் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அதோட கோட் எக்ஸிக்யூஷன் ஆயிரும். பிகாஸ் ஏன்னா அதோட கண்டிஷன் நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணுறதுனால. இதுதான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் வேறுபடும். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டெஃபினிஷன் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். லூப் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இட் இஸ் கேரண்டீட் ஒரு டைமாவது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற கேரண்டி டூ வைல் லூப்பில் இருக்குது. இப்போ சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டூ அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணுமோ ரிப்பீட்டடாக அதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் அது முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா கர்லி பிரேஸ் முடிகிற இடத்துல வைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேரந்தசிஸ்க்குள்ளே பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பீங்க. செமிகோல்னால நம்ம டெர்மினேட் பண்ணியிருப்போம் டூ வைல் லூப்பை. ஸோ இது எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னோடய கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த டூ வைல் லூப் பிளாக் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டு இந்த கோட் பிளாக்கை அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைல் கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம். என்ன பூலியன் எக்ஸ்பிரஷனில் கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணோம். இஃப் இட் இஸ் ட்ரூவாக இருந்துச்சு அந்த கண்டிஷன் அப்படின்னா திருப்பி மேலே போயிட்டு அந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணோம். மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி மேலே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷன் இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அதை வெளியே வரும். இதுதான் பார்த்திங்கன்னா டூ வைல் லூப் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம் டூ வைல் லூப்புக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஒரு கோட் எழுதி வச்சுட்டேன். ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வைல் லூப்பில் பார்த்தோமோ ஃபார் லூப்பில் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டூ வைல் லூப்லையுமே சின்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஒரு பப்ளிக் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா டூ வைல் லூப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, லூப் வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா முன்னாடியே நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்ட் x is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் வச்சு எழுதுறேன். டூ கீவேர்ட் கொடுத்துட்டு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும், வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நியூ லைனுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, வைல் அடுத்துனா வைலில் கண்டிஷன் நான் கொடுக்குறேன் பூலியன் எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எக்ஸ் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டிஷனை எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா ரன் பண்ணிடுறேன் கோடை. எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வேல்யூ ஆஃப் எக்ஸ் 1 2 3 4 மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷனில் தான் ப்ரோக்ராம் கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். கம்பைல் ஆகிறப்ப ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டூ லூப்புக்குள்ளே வருது. ஸோ வர்றப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸை பிரிண்ட் பண்ணிடும். என்ன வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகி காட்டுதில்ல, வேல்யூ ஆஃப் எக்ஸ் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா என்னென்ன இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 + 1 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ லைனுக்கு வர்றோம். ஸோ நியூ லைனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நிற்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்னென்னு செக் பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ இப்போ என்னது 2 இஸ் லெஸ் தென் 5 சொல்லி செக் பண்ணுறோம். கண்டிஷன் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. ஸோ ட்ரூங்கிறனால திருப்பி மேலே போயிட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா 2. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ 2 + 1 எனக்கு 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூ லைனுக்கு வர்றோம். ஸோ நியூ லைனுக்கு எனக்கு போயிடும், இந்த இடத்துல நிற்கும். இப்போ திருப்பி என்ன பண்ணால் மேலே போயிட்டு எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது
வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். சாரி, இங்கே நமக்கு நியூ லைனுக்கு வந்தோடனே அந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3 இஸ் லெஸ் தென் 5 கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும் அவுட்புட்டில். அடுத்து என்ன ஆகுது, எக்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ், அப்போ 3 + 1 4ன்னு ஆயிரும். இப்போ எனக்கு நியூ லைனுக்கு வந்துடுது இங்கே. ஓகேவா, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 4 இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ ஆகுது. திருப்பி மேலே போயிட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் 4ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். உள்ளே வந்துட்டு அப்போ என்ன ஆகுது, பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது 1, 4 + 1 5ன்னு மாறிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ லைனுக்கு நம்ம அடுத்து வர்றோம். இப்போ என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 5 இஸ் லெஸ் தென் 5 பார்க்குறீங்க. இல்லை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எனக்கு என்ன ஆகும், மேலே போய் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்து நெக்ஸ்ட் லைனில் வேறு என்ன கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே நமக்கு என்ன வேறு கோட் இல்லை இல்லையா, அதனால நமக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எத்தனை பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 5th ஸ்டேட்மெண்ட் அப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆகிட்டனால வேல்யூ ஆஃப் எக்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கோடு எக்ஸிக்யூஷன் நடந்துடணும், கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் கூட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அப்போல்லாம் அந்த மாதிரி யூஸ் கேசஸில் என்ன பண்ணலாம்னா டூ வைல் லூப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வைல் லூப்போட மெயின் கான்செப்டே. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம கண்டிஷன் எங்கே எவாலுவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டூ வைல் லூப் வித் எக்ஸாம்பிள் கான்செப்டோட பார்த்தோம். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.